எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பெசிமிஸ்டான ஒரு ஆள். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு புக் ஒன்று சஜஸ்ட் பண்ணாங்க, யூட்டோப்பியா ஃபார் ரியலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, ரட்கர் பிரக்மன் ஒரு புக்கு. அந்த புக்கோட ப்ரீஃபேஸை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு என்னடா பெரிய புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா பேசிக்லி உலகம் ரொம்ப கடுமையான ஒரு உலகம். சுற்றி இருக்க மனிதர்கள் எல்லாருமே வந்துட்டு நமக்கு டேஞ்சர், வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டுமே யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் நான். அப்போ இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வந்துச்சு, பறந்து போ ராம் சார் படத்தில் கிரேஸ் ஆண்டனி மேடம் நடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு போர்ஷனில் ஒரு துணிக்கடை வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஒரு வயசான லேடி வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சேலை வாங்கிக்கிறதுக்காக வந்து கேட்பாங்க. அப்போ ஒரே ஒரு டயலாக் தான் சொல்லுவாங்க, கட்டுப்படி ஆகாதுல்லம்மா, உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுல்ல அப்படின்னு கேட்பாங்க. அந்த சீனில் போச்சுரா கட்டுப்படி ஆகாது அப்படின்ற ஒரு மூடில் இருந்தேன். பட் அந்த சீன் எண்டான விதத்தில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாறிச்சு. இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃபே மாற்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். வெளில வரும்போது ஆக்சுவலாக எங்ககிட்ட கேட்டாங்க, இந்த படத்தை பற்றி ஒன் வேர்டு சொல்லுங்கன்ட்டு. அப்போ எனக்கு என்ன வேர்டு சொல்கிறதுன்னு தெரில. பட் ஐ திங்க் த ரைட் வேர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் இஸ் ஹோப், நம்பிக்கை. எனக்கு வந்துட்டு இந்த மனித இனத்து மேலேயே ஒரு நம்பிக்கை இந்த படம் கொடுத்துருச்சு. எனக்கு கொடுத்த மாதிரி பல பேருக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் எனக்கு கொடுத்த நம்பிக்கையை வச்சு நான் நம்பி சொல்கிறேன், இந்த படம் வெளில வந்தால் அந்த ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு டே மட்டும் ஆடியன்ஸ் உள்ளே கூட்டான்ட்டா போட அவங்களே இந்த படத்தை கொண்டாடிடுவாங்க. இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு ஃபன் மேக்ஸ் படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சிவா சார் அந்த சிகரெட் போர்ஷன் வந்துட்டு ஃபென்டாஸ்டிக். அது கிளைமேக்ஸில் வந்து உழுந்து சிரித்தேன். அதான் சொன்னேன், நாங்களாம் ஒன்றா தான் படம் பார்த்தோம், நிறைய பேர் நாங்கள் சீட்லேயே இல்லை, தரையில் தான் இருந்தோம். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. பாரி சொன்னாப்புல இது வந்துட்டு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு ப்ரிவியூ ஷோலேயே க்ரியேட் ஆச்சுன்னு. நாங்கள் பார்த்த ஷோ தான் அது. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான விஷயமா இருந்துச்சு. ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷுட் டூ வெல் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த மேடையில் ஒரு இயக்குனராக நிற்கிறதுக்கு முதல் பிரதானமான ஒரு காரணம்னா அது ராம் சார் தான். ஆனால் அது அவருக்கே தெரியாதுன்றது தான் உண்மை. ஏன்னா டாடா நான் ஃபஸ்ட்டு ஒரு வேறு மாதிரியான ஒரு வேர்ஷன் வச்சுருந்தேன், ரொம்ப சீரியஸாக இன்டென்ஸாக ஒரு வேர்ஷன் வச்சுருந்தேன். அதை ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு ராம் சார் கிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் ராம் சார் வீட்டுக்கு போகிறேன். ராம் சார் வீட்டுக்கு போயிட்டு அந்த கதையை சொல்ல போகிறேன். ரொம்ப நர்வஸாக போகிறேன். அவர் வீட்டுக்கு போகிறேன். அது வடபள்ளியில் தான் இருக்குது. அது வீடோ ஆஃபீஸான்னு எனக்கு தெரியல, ஆனால் வீடு மாதிரி தான் இருந்துச்சு. அது வீடு தான், அது தோற்றம் எல்லாமே வீடு மாதிரி தான் இருந்தது. உள்ளே போய் அந்த கதையை சொல்லலான்னு போனால் அவர் வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுட்டு எனக்கு உதறுது அவர்கிட்ட போய் கதை சொல்கிறது, எப்படி சொல்ல போகிறோம் என்ன அதை அவர் பார்த்துட்டு அப்புறம் வாங்க போகலாம் அப்படின்னு ரூம் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது, நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல போகிறேன், ஸோ நீங்கள் பயப்படாமல் கதையை சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் திணறினேன். திடீர்னு என்னை பார்த்து தம் அடிச்சுட்டே சொல்லணும்னாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை, அடிக்கிறீங்களான்னு கேட்டார் என்கிட்ட. எனக்கு ஒன்றும் புரியல எப்படி சொல்கிறாருன்ட்டு. சரி சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒரு 2 மணி நேரம் என்கிட்ட கதையை கேட்டார். அப்போ அவருக்கு பேரன்பு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தை நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பேரன்பு படத்துக்கும் நான் சொன்ன ஒரு கதைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், தம்பி நீ ஒரு படம் பண்ண ட்ரை பண்ணுற, ஆனால் அது வந்து பேரன்பில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கே அது இவ்வளோ படம் பண்ண ஒரு டைரக்டருக்கு பேக் ஃபயர் ஆகுது, நீ செகண்ட் ஹாஃபை இப்படி சொல்லிப்பாரு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து அமுச்சு விட்டார். நான் அதை கேட்டுட்டு போய் என் செகண்ட் ஹாஃபை மாற்றினப்புறம் டாடா நடந்துச்சு. நான் அதை ஒரு கதை கேட்டார் அதெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை ஒரு மனுஷனாக ஒரு பையன் வரான், அவனை எந்த விதத்துலையும் நான் பயமுத்திடக்கூடாது, அவனை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ என்னை கம்ஃபர்டபுள் ஆக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டார். ரொம்ப நேரமாக அதை பண்ணிகிட்டே இருந்தார். அதை அவர் பண்ணவே தேவையில்லை. நான் இந்த படத்தை அப்படி தான் பார்க்குறேன். இந்த படம் எனக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் எனக்கு என்னன்னு எனக்கு புரியல, என்ன பார்த்துட்ருக்கோன்னு எனக்கு புரியல. ஒரு ரஷ்லேருந்து வந்து உட்காடுறோம் இந்த படத்தை பார்க்கும்போது.
என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாரு என்ன ஏதுன்றப்போ எனக்கு நான் இவர் வீட்டுக்கு போன ஞாபகம் வந்துருச்சு. இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, ராம் சார் நம்மளையெல்லாம் குழந்தைகளாக நினச்சி ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த படம். நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தை. ஸோ ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக லைஃப்பை பற்றி அந்த 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 ஒரு ட்ராவல் எவ்வளோ பிரச்சனைகளோடு நம்ம உள்ளே போனாலும் கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லி நம்மளை பேசிஃபை பண்ணி உட்கார வச்சு ஒரு அழகான ஒரு கதையை சொல்லியிருக்காருன்னு நம்புகிறேன். அது ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கேயுமே அந்த 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 செகண்ட் ஆஃப் போகிற நம்மளை கூட்டிகிட்டு போகிற அந்த ட்ராவல் இருக்குல்ல, அந்த குழந்தையோடு நம்ம போய் பார்க்குற மனிதர்கள் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அவ்வளோ ஹம்பிளாக எல்லாத்தையும் அவர் கழட்டி வச்சுட்டு ரொம்ப சாதாரணமாக ஒரு 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 எமோஷன்ஸை கொண்டு பெயிண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறோம். அவ்வளோ அழகாக அந்த கதையை எந்த ஒரு ஒரு ப்ரீவியஸ் படத்தோட ஒரு 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 பேகேஜ் எதுவுமே இல்லாமல் எவால்வ் ஆகி அந்த பட்டுப்பூச்சிலேருந்து பட்டாம்பூச்சி வெளில அந்த மாதிரி அவரே எவால்வ் ஆகி இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அன்றைக்கி நைட் நல்லா தூங்கினேன், அதெல்லாம் சொல்ல முடியும். அதே மாதிரி நடித்தவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். சிவா சார் நிறைய பேர் வந்து அது காமெடின்றது ரொம்ப சீரியஸான விஷயம் எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு டைம் பாம் மாதிரி காமெடி, அது கரெக்டாக செட் பண்ணணும், அப்போ தான் வெடிக்கும், கரெக்டாக நடி புஷ்ஷுன்னு ஆகிடும். ஸோ அதை பண்ணுற யாருமே ஒரு சீரியஸான ஆட்களாக தான் இருக்க முடியாது. இப்போ சார்லி சாப்ளினாக இருக்கட்டும், எவ்வளோ கொமெடியன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸான ஆட்கள். அதே மாதிரி இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் நீங்கள் எங்கள் காலேஜுக்கும் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, லாயலாக்கு ஒரு வாட்டி வந்தீங்க. அப்போது திடீர்னு நீங்கள் வந்து மெட்டாஃபிசிக்ஸ் என்னென்னோ பேச ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஆமாம் உங்களை வந்து காமெடியாக தான் சொன்னோன்னா டென்ஷன் ஆகிட்டீங்க. ஆகிட்டு உங்களோட சீரியஸ் ஒரு ஃபேஸை ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கெல்லாம் காமிச்சிங்க. பிளாஸ்ட் ஆச்சு கிளாப்ஸ். ஸோ அன்றைக்கே எனக்கு தெரியும், நான் காலேஜ் படிக்கணும், நான் சொல்ல 2008-9 சொல்கிறேன் நான். ஸோ ரொம்ப ஹாப்பி சார், இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பண்ணணுன்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அஞ்சலி மேம் எஸ் யூஆர் ஆல்வேஸ் யூஆர் வாவ், சூப்பரான படங்கள் பண்ணுங்கள், ரொம்ப பெரிய ஃபேன் மேம். கிரேஸ் ஆண்டனி மேம் மலையாள படம் பார்த்துருக்கேன், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அஜு சார். ஸோ எல்லாருமே தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபிலிம். நீங்கள் உங்கள் டைம் இந்த படத்துக்கு போட்டதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்தில் சவரக்கதை திரைப்படத்துடைய இயக்குனர் ஆதித்யா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ராம் சார் எல்லோரும் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் இயக்குநர்களில் ரொம்ப பிடிச்ச டைரக்டர் ராம் சார். அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய இயக்குநர்களை வந்து அவங்க ஆஃபீஸில் வீட்டில் போய் எப்படியாச்சும் பார்த்துடணும், வாய்ப்பு கேட்டணும்னு சொல்லி அழுந்துகிட்டே இருப்போம். அது மேக்ஸிமம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நாள் வந்து காவிரி கார்னர் டீ கடையில் பார்த்தா ராம் சார் தம் அடிச்சு டீ சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் ரொம்ப யதார்த்தமாக இருக்காருன்னு சொல்லி கிட்ட போய் பேச ஆரம்பித்தேன். வாப்பா டீ சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னார். பேசிட்டு அப்புறம் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் சார் உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எடுத்துக்கப்பா அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி நம்புறதா வேணாவா அப்படின்னு சொல்லி அங்கேயே மிஸ்டு கால் அவர் கொடுத்து பார்த்துட்டேன் ஆர்வகுலரில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், 2 படம் பண்ணியிருக்கேன். என்னைக்காச்சும் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு மிதப்பாக இருக்கும், ஒரு திமிரா நம்ம ஒரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி. அப்போது ராம் சார் வந்து நங்குன்னு மண்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு தோணும். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். பறந்தபோது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு படம். அந்த எளிமை தான் அந்த படத்தோட பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். எளிமையாக படம் பண்ணுறது ஈஸியும் கிடையாது. எளிமை படம் பார்க்கும்போது எளிமையானா ஓகே ஏழை கஷ்டம் ரொம்ப சாதாரணமாக இருக்கார், இதுதான் எளிமைன்னு நினச்சிருந்தேன். அப்படிலாம் இல்லை. எளிமைக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை. எளிமையாக இருக்கிறது ஆட்டிடியூட் அப்படின்றது இந்த படம் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்த்த ராம் சார்லே அதிகமாக சிரித்த படம் இந்த படம் தான். படம் ஸ்டார்ட் ஆகி குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னு படம் ஸ்டார்ட் ஆகுது. படம் முடியும் போது குழந்தைகிட்ட நம்ம என்ன கற்றுக்கணுன்ற மாதிரி படம் முடியுது. எனக்கு இது ரொம்ப இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. படத்தில் ஒர்க் பண்ண சிவா பிரதர், உங்களை இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப புதுசாக இருக்குது பிரதர். அண்ட் கிரேஸ் ஆண்டனி, அவங்களோட கும்லாங் நைட்ஸோட ரொம்ப பிடிச்ச படங்களில் ஒன்று. அண்ட் அஞ்சலி மேம், எல்லாருக்கும் இந்த படத்தில் அசோசியேட்டான எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் வந்து ராம் சார் வந்து எனக்கு அண்ணன் தான். நான் அடிக்கடி எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவார் அண்ணன். நாங்கள் விடிய பேசிகிட்டு இருப்போம். நிறையா ராம் சார் வந்து எனக்காக சவரக்கத்தி பண்ணும்போது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த பறந்துபோ படம் வந்து நான் இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் வந்து சினிமா சேர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு இது ஒன்று படித்தேன். என்னென்னா
வைரமுத்து சார் வந்து எனக்கு வந்து ஞானம் கிடச்சது வந்து அடையார் ஆலமரத்துக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் படித்தேன். இந்த ஆலமரத்தை நான் எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், காலையில் ஒரு 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நிற்கிறேன். ஒரு அடையார் பஸ்ஸு 23C ஏதோ ஒரு இதுக்கு. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், சார் இங்கே அடையார் ஆலமரத்துக்கு எதுக்கு? சரி, அடையார் ஆலமரத்துக்கு எங்கேப்பா போகணும் பக்கத்தில் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், அடையார் ஆலமரத்துக்கு தான் சார் நான் போகணும் அப்படின்னேன். யோ, அவன் எல்லாரும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான், நீ எதுக்கே ஆலமரத்துக்கு போகிற அப்படின்னு என்ன கேட்டான். என்னை பயங்கரமாக திட்டினார். ஆனால் நான் அந்த ஆலமரத்துக்கு போயிட்டேன், அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு அருமையான படம். தேங்க்யூ ராமண்ணா. ப்ரெஸ் மீடியா வந்திருக்க கெஸ்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மாரி செல்வராஜ் சார் வந்து பர்சனலாக தெரியாது, பேசினது கூட இல்லை. பட் அவர் இங்கேயும் அங்கேயும் ஓடி வேலை பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது ஷோஸ் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் யுவர் மாஸ்டர். எனக்கு ரொம்ப உங்கள் மேலே பர்சனலாக ஒரு கனெக்ட் வருது சார். அண்ட் இங்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 3 பேரை ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாலா சார், வெற்றிமாறன் சார், மிஷ்கின் சார், ராம் சார். இதில் என்னென்னா இவங்க 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ், ரொம்ப டெரராக அவங்கள பார்த்தாலே இருக்கும். அவர் பாருங்கள், அவர் உட்காந்துருக்க போசே பாருங்களேன், ஒரு மாதிரி பெரம்பஸ்ட்டு என்னடா பேசுகிறீங்கன்ற மாதிரி உட்காந்துருக்காரு. பட் அவர்கிட்ட போய் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளோ ஸ்வீட்டுன்னு தெரிஞ்சது. அதே மாதிரி வெற்றி சார், பாலா சார், அவங்கள வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஐ திங்க் சம்டே கெட் டு மீட் யூ சார். அண்ட் கண்டிப்பாக ஐ திங்க் நிறைய பேர் அதை கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் கம்மிங் டு ஃபஸ்ட்டு ராம் சார், அப்புறம் நான் படத்துக்கு வந்துடுறேன். ராம் சார் வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்கிறதுக்கு முன்னாடி நான் போர்டிங் ஸ்கூலில் படிச்சிருந்ததுனால படம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப்பில் வந்து ஒரு பஸ் ட்ராவலில் நான் வந்து கட்டுறது தமிழ் படம் பார்த்தேன். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அந்த படம். அதில் ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த நல்லா படித்து தமிழ் மீடியமில் சேர்ந்துருப்பார், ஏன் தமிழ் மீடியமில் சேர்ந்த அந்த கேள்வியும். அதுக்கப்புறம் அந்த ஐடி கம்பெனியில் அவர் பார்க்க போவார். அந்த 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு, ஆனால் ஒரு மக்கு இவன் வந்து, ஆனால் நல்லா படிக்கிற பையன், ஆனால் தமிழ் மீடியம்ன்றதுனால 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல எக்ஸாக்டாக. அந்த ஒரு ஆதங்கம், அந்த கேள்வி, அந்த ஒரு எப்பரா நீ இப்படி இருக்க, எப்பரா நீ அந்த, அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஐ திங்க் சம்வேர் இட் இஸ் ஆல் அன் இன்ஸ்பிரேஷன் டு ட்ராகன். அதுக்கப்புறமா இவங்க அஞ்சலி மேமோட நிஜமாக தான் சொல்கிறியா அந்த டைலாக் வந்து ஒரு 10-15 மாடுலேஷனில் அந்த படத்தில் இருக்கும். ஐ திங்க் நம்ம பார்க்குற படங்கள்ல தானே நம்ம இன்ஸ்பயர் ஆகும். இப்போ உனக்கு சொன்னால் புரியாது மச்சான்றது ஒரு 10 இடத்துல வரும். உண்மை கடவுள் இல்லை, எல்லாம் வேறு மாடுலேஷனில். ஐ திங்க் நீங்கள் யூனோ வி ஆல் ஃபெல் இன் லவ் வித் யூ இன் வெல் சீயிங் கட்டுறது தமிழ் மேம். நைஸ் டு சி யூ. அண்ட் ஸோ கம்மிங் பேக் டு இந்த படம் எனக்கு பார்க்குறதுக்கு இது கிடச்சிது. என்னுடைய புரிதல் இந்த படத்தில் வேறு இருந்தது சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உலகத்தில் எல்லா எக்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் அட்லீஸ்ட் என் எக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ அது வந்து இப்போ ரொம்ப ஆசையாக இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த சன்ஃப்ளவர் வர சீக்வன்ஸ் தான் இந்த படத்தோடைய மோஸ்ட் ஃபேவரட் சீக்வன்ஸ். எனக்கு ரொம்ப அழகான சீக்வன்ஸ். அதாவது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டார் அந்த எக்ஸ் விஷயத்தை, ரொம்ப அழகாக நார்மலைஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் எல்லாரும் இந்த குட்டி பையன் வந்து பயங்கர டார்ச்சர். எனக்கெல்லாம் வந்து அப்பாடா நல்ல வேளை நம்மளுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற ஃபீலும், இந்த பாலாஜி சக்திவேல் சாரை போட்டு அவன் ஒரு கொட்டிட்டு போவான் அந்த சீனில். அந்த மாதிரி யாராவது அவனை கொட்டி அடங்குங்களடா படம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஃபீலும் எனக்கு வந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. பட் ஆனால் இவர் அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ரொம்ப மென்மையாக இல்லைப்பா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு, சரி ஓகே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, தேங்க் காட்னு சொல்கிறதா நல்ல வேலை கல்யாணம் இல்லை அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி ஒரு அனாயிங் சைல்டாக தான் நான் இருந்திருக்கேன். அதனால தான் என்னை தூக்கி போர்டிங் ஸ்கூலில் போட்டாங்க 8-9 வருஷம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிர்ச்சி சிவா சார் வந்து இப்போ எப்படி ராம் சார் வந்து சீரியஸ் படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக கிடையாது. எனக்கு கட்டுறது தமிழ் அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு கருணாஸ் கேரக்டர் வரும். ஐ திங்க் அதில் இருக்கிற ஹியூமர் விட ஒரு எதுலையுமே கிடையாது. அந்த பயப்படுறது, அந்த சுச்சுவேஷன் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி சாரோட மிர்ச்சி சிவா சார் வந்து திடீர்னு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நிஜமாக ஃபீல் பண்ணுறாரா இந்த ஃபீல்லாம் வந்தது. பட் ஆனால்
ஏன் ராம் சார் அவரை காஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, நம்மளுக்கே தெரியாமல் இவர் ரொம்ப நல்ல ரொம்ப எம்பத்தட்டிக் ஒரு ஃபாதர். இவர் முரட்டான ஃபாதர்லாம் இல்லை, முரட்டான ஃபாதர். இப்போ நம்ம இதே ரோல் வந்து நம்ம அழகம் பெரும்பால் சார் பண்ணியிருந்தாருன்னா அதை கன்வின்ஸ் பண்ணணும் அவர் வந்து ஒரு அன்பான அப்பா, ரொம்ப மென்மையான அப்பான்றது. பட் இங்கே மிர்ச்சி சிவா சார் வந்து அதை ப்ளே பண்ணது வந்து ஐ திங்க் இட் இஸ் டு பி வெரி ஈஸிலி எம்பத்தட்டிக். அண்ட் அதான் இப்போ அதே மிஷ்கின் சார் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் 4 கொட்டு அந்த இது. ஸோ அது ஒன்று. அந்த எனக்கு படத்தில் தான் டேக்அவே, இன்னொன்று ஒரு பெரிய டேக்அவே இருந்தது. எல்லோரும் அந்த குழந்தை ஆங்கிள் பார்க்குறாங்க. எனக்கு என்னென்னா சார், அந்த எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவள் சொல்லுவா இந்த மாதிரி, நீ நல்லா நேரில் பேசுகிற ஆனால் வந்து ஃபோனில் ஒழுங்காகவே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் தான் என்ன இது, சரி ஓகே ஏதோ ரீசன் சொல்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் பார்க்குறேன், பஸ் ஏறும் போது ஒரு கால், பஸ்ஸில் ஏறிட்டேன்னு ஒரு கால், பஸ்ஸில் உட்காந்துட்டேன்னு ஒரு கால்லே இருக்காங்க சார். அது செக் பண்ணுறாங்களா இல்லை நிஜமாலே இப்படி இது பண்ணிக்கிறாங்களா, ஓ இதுதான் ரிலேஷன்ஷிப், இதுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போல் அப்டேட் பண்ணினே இருக்கணும் போல இருக்குது எங்கே இருக்குன்னு. திடீர்னு ஒரே ஒரு இடத்துல போய்ட்டு வீடியோ காலில் வராங்க. அதான் அந்த சன்ஃப்ளவர் சீக்வன்ஸில் அது வந்து செக் பண்ணுறாங்களா யாரோட இருக்குன்றதே, இல்லை அது ஒரு மாதிரி மேட்ச் பண்ணுறாரு ராம் சார். அது என்ன மேட்ருன்னு தெரில எனக்கு. ஸோ அது ஒன்று. ஸோ இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, லைக் ஹவு தே கிவ் ஸோ மச் டைம் டு ஈச் அதர் டு மேக் த ரிலேஷன்ஷிப் ஹேப்பன். அது ரொம்ப அழகாக இருந்தது அவங்க 2 பேரோட சீக்வன்ஸில். எனக்கு அது ஒரு இதுவாக இருந்தது. அண்ட் நான் இந்த படத்துலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது, அந்த வாத்து முட்டையில் டைனோசர் இருக்குமா அப்படின்ற அந்த கேள்வி தான் எனக்கு படமாக தெரிஞ்சது. வாத்து முட்டையில் டைனோசர் வருமானா வராது, அவ்வளோதான், கதை ஓவர். பட் அந்த வாத்து முட்டையில் டைனோசர் வருன்ற அந்த நம்பிக்கை, வரலாமே அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் தான் நம்ம லைஃபே நவுத்துது நான் நம்புகிறேன். அதுதான் நான் இந்த படத்தை விட்டு எடுத்துகிட்டு போகிறதா நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் லவ்லி டு சி ஆல் ஆஃப் யூ. அண்ட் என்னை கூப்பிட்டதுக்கு, இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் சொல்லுவார் மூவி மேக்கிங் இட் செல்ஃப் அ தெரப்பி அப்படின்னு. ஆனால் எனக்கு இந்த படமே ஒரு பெரிய தெரப்பி மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது எப்படி இந்த படம் பார்க்கும்போது இருக்கும்னா, சிவா சார் ஓட்டுற பைக் மாதிரி தான் இருக்கும். 2 சைடும் அந்த மூட்டையில் வச்சுட்டு, அந்த பிரச்சனைகள்ன்ற மூட்டையை வச்சுட்டு போகும்போது நடுவில் ஒரு பாப்கார்ன் வரும், அதை அப்படியே பிடிச்சி வாயில் போட்டு போகிற மாதிரி ஜாலியானதாக இருக்கும். அப்புறம் அஞ்சலி மாதிரி ஒரு க்ரெஸ்ஸுக்கு பூ கொடுக்குற மாதிரியான ஒரு தருணங்கள் நிறைய இருக்கும். அப்புறம் கிரேஸ் ஆண்டனி மேம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இறக்குறதுக்காக ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. எல்லோரும் சிவா சாரோட டான்ஸ் சொன்னாங்க. அவங்க டான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமானதாக இருந்தது. அப்புறம் அந்த இன்னசென்ஸ் ஆஃப் அஞ்சு வர்கீஸ் சார், அதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான தருணங்களின் தொகுப்பாக தான் இந்த படம் இருந்தது. எல்லாருக்கும் இது வந்து ஒரு தெரப்பி மாதிரி தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much. Thank you.